ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கண்டேன் கமல மலர்பாதம் பாண்டலமே விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழிவிழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே. பரத்திருக்கிற 4வது பாசுரம். நாம் அவன் இவன் புவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது புது எது வீம் அவை இவை உவை அவை நலன் தீங்கவை ஆம் அவை ஆய அவை ஆ நின்ற அவரை. அடியேன் கூறியதைப் போல இந்த பாசுரம் வேதத்தில் இருக்கிற அபேத ஸ்துதியை விளக்குவதாக இருக்குமோ என்று அபிப்பிராயப்படுகிறார். ஆயினும் நம்முடைய ஈடு வியாக்கியானத்தில் மிக அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். நாம் முதலான தன்மை பொருளும் நாம்னாக்க நான் நாம் யான் யாம் எல்லாமே தன்மை பொருளும் அவன் இவன் புவன் என்னும் ஆண்பால் சுட்டுப்பொருள்களும். அவன் அப்படின்னா தூரத்தில் இருக்கிறான், இவன் அவன் இவன் உவன் அப்படின்னு நடுவில் இருக்கிறோம். அவன் இவன் உவன் என்னும் ஆண்பால் சுட்டுப்பொருளும் இண்டிகேட் சுட்டுப்பொருளும் அவள் இவள் உவள் என்னும் பெண்பால் சுற்றுப்பொருளும் எவள் என்கிற பெண்பால் வினா பொருளும் தாம் எனும் பன்மை பொது பொருளும் பன்மைனா பூர்வல் சொல்லும். தாம் என்னும் பன்மை பொது பொருளும் அவர் இவர் உவர் எனும் பலர்பால் சுற்றுப்பொருளும் அது இது புது என்னும் ஒன்றன்பால் சுற்றுப்பொருளும் எது எனும் ஒன்றன்பால் வினாப்பொருளும் வீமவை. வீமவைன்னா நசிக்கும் தன்மை அர்த்தம். வீமவை நசிக்கும் தன்மை உள்ள பொருளும் இவை அவை உவை எனும் பலவின்பால் சுற்றுப்பொருளும் நலமவை தீங்கவை. அதாவது நல்ல வஸ்துக்களும் கெட்ட வஸ்துக்களும் நலமவை தீங்கவை. நல்ல வஸ்துக்களும் கெட்ட வஸ்துக்களும் ஆமவை எதிர்கால பொருள்களும் ஆயவை இறந்த கால பொருள்களும் ஆய நின்ற ஆகின்ற எல்லா பொருள்களும் அவரே அந்த சர்வேஸ்வரனே ஆகும். அனைத்தும் இறைவனுக்கு உரிமைப்பட்டவை. இப்போ நான் வாசிச்சது பேட்டிங் அன்னங்கராச்சாரிய சுவாமியுடைய அர்த்தம். ஏன்னா நான் என்ன செய்ய கம்பேர் பண்ணி எது பெட்டரோ அதை மாதிரி வாசிச்சுருக்கேன். பெட்டர்னா அடியோடைய அபிப்பிராயத்தில் இதில் எல்லா பொருளும் அவரே அப்படின்னா நம்மள வியாக்கியானத்திலேயே பிரம்மம் எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு வேதத்துலேருந்து எடுத்து வேதத்துலேயே எடுத்து அவரே எழுதுறார். நம்மள சுவாமி எழுதுறார். இதில் நேரடியாக பார்த்தோம்னா எல்லா பொருளும் அவரே. இந்த பொருள்கள் அவர் இவர் சொன்னாலும் அவன் இவன் அது இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே அடங்கி பிடிச்சார் சொன்னது. எல்லாமே அவரே அந்த சர்வேஸ்வரனே அந்த பிரம்மமே. அப்போ எல்லாம் பிரம்மம் சொன்னால் அப்போ அத்வைதமாக வரும். அதே ஸ்ருதி. நம்ம சுவாமி என்ன சொல்ற, நம்பளி சுவாமி வீட்டில்
பிற கடவுளுக்கு அடிமைப்பட்டிருத்தல், தமக்கு தாமே உயிராம் தன்மை, ரெண்டுமே. அதாவது பக்த கடவுளுக்கு அடிமைப்பட்டதும் சரி, என் ஆத்மாவுக்கு மட்டும் அந்த அளவு தான் நம்முடைய பிரார்த்தனை போகும், அதுக்கு மேலே போகாது. இவை இந்த உலகத்தில் இரண்டையுமே தவிர்த்துடணும். தவிர்த்துட்டு இந்த பொருள்கள் எல்லாம், சொன்ன பொருள் எல்லாம் இறைவனுக்கு அதீனம் அப்படின்வோம். அதீனம்னா உரிமைப்பட்டதுன்னு அர்த்தம். கூட மடாதிபதியெல்லாம் வச்ச ஆதீனம்னு சொல்லுவார். அதான் அதீனம், அதாவது இறைவனுக்கு உரிமைப்பட்டது. அவரை எல்லாம் அவரே இந்த இடத்துல எந்த மீனிங்கில் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, எல்லாமே இறைவனுக்கு உரிமைப்பட்டது. இவ்வுலகம் என்று சொல்ல வேண்டியது இங்கேயாக இருந்தது. அதனால இது லீலா விபூதியில் இருக்கிற விஷயங்கள். லீலா விபூதினாக்கா இந்த உலகம் பூரா, பூலோகம் வச்சுக்கோ. ஆக்சுவலாக லீலா விபூதினா யூனிவர்ஸுக்கு வரும். அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் லீலா விபூதி அப்படிங்கிற இடத்துலலாம் புரியறதுக்காக இந்த உலகம் சொல்கிறோம், பூலோகம். உண்மையில் லீலா விபூதின்றது பூலோகம் மட்டும் இல்லை, அத்தனை உலகங்களும். அதாவது ஸ்ரீவைகுண்டம் தவிர மற்ற உள்ள அத்தனை நட்சத்திரங்களும், அத்தனை சூரியங்களும், சந்திரனும், இந்த பூமியும் இருக்கிற யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே இங்கிலீஷில், அது பூரா அவ்வளவும் அவனுக்கு உரிமைப்பட்டது. அதுதான் அந்த சர்வேஷன் ஆகும். அப்படியே இதில் யூனிட்டில் ஒரே ஒரு சென்டென்ஸ் படிச்சுக்காங்க. ஏன்னா எங்கெங்கே முக்கியமான சென்டென்ஸோ அதை வார்த்தைகளை மாற்றி சொன்னால் அதுக்கு வந்து ஆப்டாக எக்ஸாக்டாக எந்த விதானம் சொல்ல முடியாது, சரியாக கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆகவே அதை படிக்கிறேன், அது தெரிஞ்சுக்கும். இவர் என்ன இவர் வீட்டில் இந்த அடுத்த வர பாசங்களுக்குன்னா அவர் சமரி தரார். இந்த சமரி அழகாக இருப்பார். இனி இது முதல் வருகின்ற பாக்கள் எட்டுக்குள்ள 3 பாக்களால் இவ்வுலகில் சொரூபம், காத்தல், தொழில் செய்தல், தொழில் செய்யாமை ஆகிய இவைகள் இறைவனுக்கு அதீனம் என்று கூறி அவற்றிற்கு மேல் ஒரு பாட்டால், அதாவது 7வது பாட்டில் இறைவனுக்கும் உலகிற்கும் உள்ள தொடர்பு, உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பினை போன்றது என்று கூறி, அதாவது விசிஷ்டாத்வைத பாசனம் 7வது பாசனம் என்று கூறி மேல் ஒரு பாட்டால் 8வது பாட்டில் குத்ருஷ்டிகளை மறுத்து, குத்ருஷ்டினா வேதங்களை ஒப்புப்பார், ஆனால் வேதங்களை அர்த்தம் சொல்லிச்ச விபரீதத்தை சொல்றது. உண்மையில இந்த இடத்துல அவர் வந்து அத்வைத்தை தான் மென்ஷன் பண்ணுறது, அதாவது தவறான அர்த்தம் சொல்றது வேதங்களுக்கு. குத்ருஷ்டிகளை மறுத்து 8வது பாசனத்தில் குத்ருஷ்டிகள் மறுக்கிறார். உங்களுக்கு அறிமுகம் நான் முதல்ல சொல்லிச்ச முன்னுரையில் இந்த திருவாய்மொழி 17 மதங்களை நிராகரிக்கிறது. அதனால தான் அப்பப்போ இது மாதிரி சொல்லுவாங்க, எந்த மதத்தை நம்ம நிராகரிக்கிறது பாசனம் அப்படின்னு. 8வது பாசனம் குத்ருஷ்டிகளை மறுத்து மேலொரு பாட்டால் 9வது பாட்டில் சூன்யவாதியை மறுத்து. சூன்யவாதினா நாஸ்திகன், ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து பாடி தான் போகிறது, எதுவுமே கிடையாது, எதுவுமே நம்ப கிடையாது. அந்த சூன்யவாதி கடவுள்லாம் கிடையாது. சூன்யவாதி மறுத்து 9வது பாசத்தில். 10வது பாசத்தில் வியாப்தி சௌகரியத்தை கூறி, என்ன அருமையான ஈடு வாக்கி இந்த பாசனம் அதுக்கு. அது பின்னால் வருஷம் சொல்கிறேன், 10ஆம் பாசம் வச்சேன். வியாப்தி சௌரியம் அது இப்போ சொல்லிடுறேன், ஏன்னா அப்புறம் 2வது வருஷம் சொல்லுவேன் பின்னால். வியாப்தி சௌரியம் பகவான் வந்து நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், விஷ்ணு என்ற வார்த்தைக்கே எங்கும் வியாபித்திருப்பவன் அர்த்தம். இதை அடியார் சொல்ல ரிக்வேதத்திலே வருது. ரிக்வேதத்திலேயே விஷ்ணு என்ற சொல் வந்து எங்கும் வியாபித்திருப்பவன், அதாவது கமாண்டர் சீஃப் அப்படின்னு சொல்கிறான். உலகம் பூரா வாய்ச்சிரு கமாண்டர் சீஃப். அந்த எங்கும் வியாபித்திருப்பவன்
இந்த இடத்துல 10வது பாசனம் வியாப்தி சௌரியத்தை சொல்றதுனாக்கா அது என்ன சௌரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. இந்த தேகத்தை படைத்து அணுப்பிரவேசமாக உள்ளே புகுந்து அங்கே ஆத்மாவை படைத்து அதற்கும் அணுவாக உள்ளே போய் இருக்கான் பகவான். வெளியிலே இருக்கான், உள்ளே இருக்கான். மாத்திரப்படாதீங்க, பகவான் எம்பெருமான் என்பவர் அவருடைய வியாப்தி என்பது வியாப்தினால் விரிஞ்சிருக்கிற தன்மை தேகத்துக்கு வெளியிலேயே இருந்து படைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பொருளையும் உள்ளே போய் அந்த ஆத்மாக்குள்ளே போய் அணுவுக்கு அணுவாக வியாபிச்சிருக்கோம். அப்படி இருக்க பெரிய கடலில் இருக்கான். பின்னால் நடப்பது கடலில் ஒவ்வொரு நீர் துளியிலும் இருக்கான், பவுல்லையும் கண்ணில் இருக்கான். இமை மூடுறமே அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, அதுலேயும் இருக்கான். நம்ம எழுதுறாரு. அப்போது ஒன்று கேள்வி கேட்கிறார், அங்கே எப்படிப்பா அவரால் சௌகரியமாக இருக்க முடியும்? எல்லா இடத்துலையும் என்ன விரிச்சிருக்கலாம். ஆனால் இமைக்கு இடையில் பபுள்ளெல்லாம் அவர் நெருக்கமாக நெருக்கடி ஏற்பட்டு தான் இருப்பார் அப்படின்னா இல்லையா? அங்கேயே ஹாய் ஈஷார் படுத்துருக்க மாதிரி இருப்போம். அதாவது அந்த வியாப்திங்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எம்பெருமானுடைய சக்தி இருக்கிற வியாப்தி அவர் எல்லா இடத்துலையும் பெரிய அரண்மனையிலையும் சின்ன குடிசையிலையும் பெரிய கடல்லையும் சின்ன நீர் திவலையிலையும் பெரிய பொருளையும் சின்ன பொருளையும் தேகத்துலையும் தேகத்தில் கண் இமைக்கு அனுப்புகிற இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே சௌரியமாக ஹாயே ஜாலியாக இருக்கிறது. அந்த சௌரியம் வியாப்தி சௌரியம் அது பேர். அது 10ஆம் பாசத்தில் விளக்கிறார். வியாப்தி சௌரியத்தை கூறி இது 10 பாசம். ஈற்றுப்பாட்டால் இதனை கற்றார் அடையும் பயனை கூறி இப்பதிகத்தை முடிக்கின்றார். 11ஆம் பாசனம் எப்பவுமே கடைசி பாசனம் ஒரு பலன் சொல்கிற வழக்கம். அந்த பலன் சொல்லுவோம். கற்றார் அடையும் பயனை கீழ் முடிக்கிறார். இது இதை உங்களுக்கு சுருக்கமாக இங்கே சொல்லிக்கிறத நான் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு இதை இது சஸ்பென்ஸ் கதை கிடையாது, முதல்ல சொல்லக்கூடாதுன்னு. இது எல்லாம் தெரியணும். ஜென்ரலாக அவர் என்ன நோக்கம் வச்சுருக்கார், அந்த நோக்கத்தை எப்படி அந்த ஒவ்வொரு பாசமாக சொல்லிடுவார் அப்படின்றது ஓரளவுக்கு முதல்ல தெரியணுங்கிறதுக்காக சுவாமி நம்பிள்ளி சுவாமி அது மாதிரி எழுதியிருக்கார். அதனால் இதை உங்களுக்கு வாசிக்க காமிச்சேன். இது அப்புறம் அந்தந்த பாசம் வரும்போது நம்ம கொஞ்சம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசி பேரா இந்த இதில் அது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். வீட்டில் இந்த 4ஆம் பாசத்தில் முதல் பாட்டிலே, அதாவது 4 பாசங்களும் முதல் பாட்டிலே நற்குணங்களை உடையவனாக இருத்தல், அந்தமில் இன்பத்து அழிவில் வீட்டினை உடையவனாக இருத்தல், வேறுபட்ட திருமேனியினை உடையவனாக இருத்தல் ஆகிய இவற்றை அருளி செய்து முதல் பாட்டில். 2ஆம் பாட்டில் எல்லா பொருளை காட்டிலும் வேறுபட்டவன் இறைவன் என்பதனை அருளி செய்தார். முதல் 2 பாட்டு. இங்கு இந்த பாசத்தில் 4ஆம் பாசத்தில் அவர் என்பதில் உள்ள அகரம் முற்கூறியவற்றை சுட்டு நின்ற சுட்டு ஆகையாலே ஏற்கனவே சொல்றத அவர் அப்படின்னு சொல்ற அவர் சுட்டு சுட்டு ஆகையாலே அவர் என்று கல்யாண குணத்தோடு கூடிய தன்மையினை சொல்லி, ஏன்னா கல்யாண குணத்தில் இங்கெல்லாம் சொல்லலை, ஆனால் இங்கே அவர் வந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து படிக்கணும். இதான் இந்த 10 பாசனம் ஒன்றும் தொடர்புள்ள பாசனம். அவர்னு சொன்னால் என்ன, கல்யாணங்களுடைய அவர்களுக்கு அதிபதியான மயூரமருடைய அப்படி அவர் இங்கே அவர் வச்சு அதை சேர்த்துக்கொண்டீங்க. ஞாபகம் விஷயம். இது தனி பாசமாக இருக்கக்கூடாது. That is, no pasaram can be taken out of context from these 10 pasurams. All these pasurams must be read together in the perfect coordination. அது கொடுத்து தொடர்புடைய பாசனம். ஆகவே அவர் திடீர்னு அவர் வரலன்னா அந்த அவர் கல்யாணங்களுடைய அவர். அதனால் அதை சொல்கிறாரு. அந்த சுட்டு ஆகையாரு அவர் இந்த கல்யாண குணத்தோடு கூடிய தன்மையை சொல்லி ஆய் நின்ற, இந்த பாசத்தில் ஆய் நின்ற என்று உடல் உயிர் இவற்றோடு கூடியிருக்கின்ற இறைவனை சொல்லி, இதை அன்றைக்கி சொன்னேன். இதான் ஒன்று சுருக்கமாக சொல்லுவார். நான் அது விரிவாக சொல்லிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். சாரீர மீமாம்சிகாவில் நம்ம இதில் நமக்கு உடல் இருக்கு, உயிர் இருக்கு. பகவானுக்கு இந்த உயிர், பகவானுக்கு உடல்.
பகவானுக்கு நமக்கு வந்து உடல் உயிர் இருக்க மாதிரி பகவானுக்கு அவருடைய திருமேனியில் தான் நம்ம உடல் தான். நம்ம ஆத்மாக்கள் தான் பகவானுடைய உடல். நம்முடைய பிரபஞ்சம் பகவானுடைய உடல். பிரபஞ்சம் யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸ் ஒரு பக்கம். அதுக்கு சோர்ஸ் என்னன்னா மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலப்பிரகிருதினா இங்கிலீஷில் மேட்டர்னு சுலபமாக சொல்கிறார் சயின்ஸில். மேட்டர் அப்படின்னு மேட்டரை வச்சுக்கணும். என்ன மேட்டருக்கு ஆன்டி மேட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி இது உயிர் உண்டான்னு பார்த்துக்கு சமீபத்தில் இன்னும் நான் அன்றைக்கே சொன்னேன் காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஒன்று. அதுதான் உயிர்ன்றாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து சயின்டிஸ்ட் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி லேபில் இப்போ மகா கஷ்டப்பட்டு ஒரு கடுகத்தில் கண்டுபிடிச்சி அன்றைக்கே தியானம்லாம் பண்ணி தவம்லாம் பண்ணி ஸ்லோகமாக சொல்லிட்டு போயிட்டாங்களோ. அது ஞாபகம் வச்சுக்காது. அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு நமக்கு அதை புரிஞ்சுக்க சக்தி இல்லை. அதான் ப்ராப்ளம். நமக்கு ரிஷிகளும் முனிகளும் சொல்லி வச்சு போகிறத புரிஞ்சுக்க சக்தி நம்ம ஜீரோ. அதனால் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சா நம்ம நினைக்கிறோம். அதை கண்டுபிடிச்சி அதான் அது வந்து இந்த இடத்துல என்று என்ற உடல் உயிர் இவற்றோடு கூடியிருக்கின்ற இறைவனை சொல்லி அதான் சாரீர மீமாம்சிகா இறைவனை சொல்லி சாமானாதிகரண்யத்தால் ஐக்கியம் அருளி செய்தார் இப்பாட்டால். இங்கே பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஏன்னா ஐக்கியம் சாமானாதிகரண்யம் ரெண்டு இருக்கு, ரெண்டு வார்த்தை இருக்கு. ஐக்கியம்னா பொதுவாக அத்வைதிகள் தான் ஐக்கியம் இருக்கும். கிருஷ்ணர் கிடையாது. நமக்கு உயிர் ஆத்மா இறைவனுடன் சேர்கிறது. அதாவது வேற வேதத்தினுடைய வார்த்தை சொல்றதுன்னா இந்த உயிர் பிரம்மத்துடன் சேர்கிறது. விசிஷ்டாத்வைதிகளுக்கு, அத்வைதிகளுக்கு இந்த உயிர் பிரம்மத்துடன் மெர்ஜாயிடும். அப்படியே கலந்து இந்த உயிர் வந்து ஐடென்டிட்டியே போயிடும். அதுக்காக தான் அன்றைக்கே சொன்னேன், அகம் பிரம்மசுவாமி, நானே பிரம்மமாயிடுறேன் அப்படின்னு கடைசியில் மோட்சம் வந்து அதான் இருக்கு. ஆனால் வைஷ்ணவர்களுக்கு ஆழ்வார்களுக்கு என்னன்னா ஜீவர்களுக்கு உடல் சாய்ந்த உடனே மோட்சம் போகிறதுன்றது பகவானுடன் சேர்தல். இந்த உயிர் பகவான் சேர்தல், அதாவது சேர்ந்து பகவானுடைய உடலாக இருக்கு. இட் இஸ் ஐடென்டிட்டி இஸ் நாட் லாஸ்ட். அத்தனை உயிர்களுக்கும் பகவான் தாங்கலர். அது பின்னால் வரும், தாரகனாய் நியாயமகனாய் சேஷியாக இருப்பான்னு பின்னால் வருது. அப்புறம் சொல்லுவோம். ஆகவே பகவானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறார். அதாவது அத்வைதிகளுக்கு என்னன்னா சொரூப ஐக்கியம் பேர். சொரூப ஐக்கியம்னா இந்த ஜீவாத்மான்ற சுரூபம் பகவான் சுரூபத்தில் கலந்து ஒரே சுரூபமாகிடுது, பிரம்மமாகிடுது. வைஷ்ணவர்களுக்கு ஜீவாத்மா பிரம்மத்தோடு சேர்ந்து கடைசியில் சேர்ந்து சுரூப ஐக்கியமாகலை. சுரூபம் உண்டு, சுரூபம் உண்டு. ஆனால் விசிஷ்ட ஐக்கியம். விசிஷ்ட ஐக்கியம்னா விசிஷ்டம், தட் இஸ் ஒன். ரெண்டு இருக்குது. பகவான் தேகம், தேகத்தில் என்ன இருக்குது? பிரபஞ்சமும் இருக்குது, யூனிவர்ஸும் இருக்குது, ஜீவாத்மாக்கள் இருக்குது. அது தேகத்தில் இருக்குது அவருக்கு. நம்ம அதனால் வந்து இந்த இடத்துல ஐக்கியம் அருளி செய்தால், இந்த ஐக்கியத்தை வச்சுன்னா இது ஒரு வேளை அத்வைதமோ அப்படின்றார். அத்வைதம் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஐக்கியம் உண்டு, நமக்கு ஐக்கியம் உண்டு. ஆனால் இந்த ஐக்கியம் சொரூப ஐக்கியம் அல்ல, விசிஷ்ட ஐக்கியம். விசிஷ்ட ஐக்கியம்னா பார்ட் ஆஃப் பிரம்மம், நாட் பிரம்மம் இட்செல்ஃப். அதுதான் மோஷனம். அதுதான் ஐக்கியம் தான். சாமானாதிகரண்யம். சாமானாதிகரண்யம்னா அது ஒரு அந்த வேர்டு அடிக்கடி வரும் எல்லாத்துக்கும். சுலபமாக சொல்லணும்னா ரெக்கன்சிலேஷன். அது வந்து ராமானுஜன் நிறைய போட்டிருக்காரு ஸ்ரீபாஷில். அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், வேதஸ்ருதி, அபேஸ்ருதி, கடகஸ்ருதி, 3 விதமான ஸ்லோகங்கள் இருக்குது வேதத்தில். அந்த வேதமும் அபேதமும் நடுவில் இருக்கிற கடகஸ்ருதி எடுத்து, அதாவது ஒரு வேதம், ஒரு கிரந்தம், ஒரு புக்கு எடுத்தாக்கா முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். யார் புக்கைனாலும் 500 புக்கை நான் புக்கைன்னா சில சமயம் முரண்பாடுகள் அமையாது. ஆனால் அது முரண்பாடுகள் கிடையாது.
உண்மையான முரணாக கிடையாது, முரண்பாடுகள் போல் தோன்றும். அதனால் முரண்பாடாக தோன்றக்கூடிய 2 வாக்கியங்கள் எடுத்து ரெண்டுத்தையும் முரண்பாடு அல்ல, ரெண்டுத்துக்கும் மீனிங் சொல்லி ஹார்மோனியஸாக கொண்டு வந்து ரெண்டுத்தையும் ரெக்கன்சியல் பண்ணி இதான் அர்த்தம் அப்படின்னு தான் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம். அந்த சாமானிய கரணத்துக்கு தான் நான் சொன்னபடி ஒன்று சாமானியம்னா ஒன்று, கரண்யம்னா இடம். 2 இடங்களை ஸ்லோகத்தை ஒன்றுபடுத்துது. சாமானிய அதிகரணத்தால் அது ஒரு சயின்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் வச்சுக்கணும். சயின்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் லாயர்ஸ் முக்கியம் தெரியணும். சயின்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஈவன் இன் லா or any book for that matter, you must take the book as a whole, not one slogam or one portion and try to interpret it out of context from other portions. அதான் ராமானுஜர் கரெக்டாக பண்ணி எல்லாருமே செய்கிறார். அதனால இந்த இடத்துல இவர் சொல்கிறது என்னன்னா, சாமானிய நினைத்தால் இது இறைவனை சொல்கிறாருங்க. என்ன இறைவனை சொல்கிறாருன்னா, ஐக்கியத்தை என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி ஐக்கியண்டாது, ஐக்கியம் தான் சொல்கிறார், ஆனால் இது விசிஷ்ட ஐக்கியம்டா அப்படின்னு நம்மளுடைய சுவாமி அருள்றார். ஆக ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் என்னும் பேதத்தாலும், மதிக்கத்தக்க பொருள் அழியும் பொருள் என்னும் பேதத்தாலும், நலம் தீங்கவை என்னும் பேதத்தாலும், 3 கால பேதத்தால் இந்த விசேஷங்களாலும், அறிவுடை பொருள் அறிவில் பொருள் ஆகிய எல்லா பொருளையும் தொகுத்து அவற்றுடைய தன்மை இறைவனுக்கு அதீனம் என்றாராயிற்று. பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன். என்னன்னா, இவைகளுடைய தொகுத்து இவைகள்லாம் அவரை அப்படி முடியாது பாருங்க. இவைகள்லாம் பிரம்ம இல்லை, இவைகளுடைய தன்மை இருக்காங்க. தன்மை, த குவாலிட்டி ஆஃப் தி கம்பைன்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். நாம் அவரைவர் இது தன்மை இறைவனுக்கு அதீனம், இறைவனுக்கு கண்ட்ரோல், இறைவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறார். இறைவனுடைய உடலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இறைவனுக்கு அதீனம் என்கிறார். அதுதான் நம்மளுடைய சுவாமியுடைய வியாக்கியானம். நம்ம அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஏனென்றால் மேலெழுந்த வாரியாக பார்ப்பதற்கு எல்லாம் பிரம்மமே அப்படின்னு தோணுனா அப்போ அது ஆயிடுது. ஆழ்வார் முழுக்க விசிஷ்டா எழுதிட்டு எல்லாம் அவரே எழுதாருன்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி இருக்க முடியாதுன்றதுக்காக நம்மளுடைய சுவாமி இப்படி அர்த்தம் பண்ணி இறைவனுக்கு அதீனம் ஏனென்றால் சாரீர மீமாம்சிகா அப்படின்னு சொல்கிறார். விசிஷ்ட சொல்கிறார். அது 4ஆம் மாதம். அடுத்த மாதம் போகும். அவரவர் தமது சொல்லுங்க. அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. எவ்வளவு எளிமையா அழகா பெரிய தத்துவத்தை அமைச்சிருக்காரு பாருங்க. அதான் நம்மாழ்வார அடியனுக்கு நான் அனுபவிச்சது காரணமே தான். சுலபமாக இருக்கு, படிக்கிறது இன்பமாகவும் இருக்கு, எதுகை மாதிரிலாம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, சீரெலாம் நல்லா இருக்குது, எல்லா சீரும் இதெல்லாம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஃபிலாசபி பிரமாதமாக இருக்குது. அதான் காரணம். இதை பாருங்கள், எப்போ பாருங்கள். அவரவர் தமது அறிவறி தகை. இது என்ன வேர்ட்ஸ் போகிறதுல அவரவர்ன்றதுக்கு அர்த்தம் முடிச்சு சொல்கிறேன். தமது குணபேதங்கள் இருக்கு மனிதர்களுக்குள்ள இல்லையா? 3 விதமான குணங்கள் உண்டு. இல்லை அந்த நற்குணம் கெட்டகுணம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு குணம் தமது அவர்களோட குணபேதங்கள். அறிவறி ஞான பேதங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். முக்குணங்கள் என்றால் சாத்வீகம் ராஜசம் தாமசம். இந்த 3 குணமாக நம்ம எல்லாருக்கும் உண்டு. அளவில் வித்தியாசப்படுவோம். நமக்கே கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் விஞ்சி இருக்கும்போது அந்த குணம் ஒரு முன்னால் வந்துடும். அது என்ன தாமசத்துக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் இப்போ வேண்டிய அர்த்தம் 11 அதுலேருந்து அந்த வார்த்தையிலே அர்த்தம் பார்த்துருக்கோம். தாமசம்னா கடைசி நம்ம வச்சுருக்கோம்.
சாத்வீகம். நம்ம சாத்வீகமாக இருக்கிறது தான் நம்முடைய குறிக்கோள். எல்லாம் முழுக்க சாத்வீகமாக சாத்வீகம், ராஜசம், தாமசம். ஆக இந்த ஜனங்கள் இருக்காதே, இவர் சொல்கிற ஆழ்வார், ஜனங்கள் இருக்காரு, நம்ம உலகத்து ஜனங்கள் குணபேதம் உடையவர்கள், அறிவு பேதம் உடையவர்கள். அது வகை பேதம், வகை பேதம்னா சத்துவ வகையா, இந்த ராஜச வகையா, அந்த வகை வேறு. இது மாதிரி பல கேட்டகரிஸில் ஜனங்கள் இருக்கார்கள். அவர்களில் அவரவர் இந்த இடத்துல என்னதுமா, இதுதான் இந்த தமிழை நீங்கள் வந்து நான் வந்து எப்பவுமே அசைடாக சொல்கிறேன். இந்த ரகசிய கிரந்தம் 4 புக்கு இருக்குது. 4 விஷயம் வருது. மமுஷம் படிக்கிறது தெரியும், ஸ்ரீவிஷ்ணு பூஷணம், அந்த ஆச்சாரியம். அதில் மனவாள மாமனிகள் வியாக்கியானம் எழுதியிருக்கார். நான் படித்த வியாக்கியானத்துலேயே அதான் சாத்வீகமான வியாக்கியானம், அருமையான வியாக்கியானம். எப்படின்னா அவர் தன்னை கருத்து வேறுபாடு இருந்தாக்கா அந்த கருத்து வேறுபாட்டை சொல்லி இப்படியும் சொல்லுவார், இப்படி சொல்லி விட்டுருவார். அதனால் என்ன அர்த்தம்னா ஐ டோன்ட் அக்ரி வித் இட்னு அர்த்தம். இப்படியும் சில பேர் சொல்லுவாள், அது சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதான் ரொம்ப மைல் தான். அது மாதிரி இவர் என்ன சொல்ற ஆழ்வார், அவரவர் இவருடைய கொள்கை வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பெருமாள். ஆனால் அவரவர் ஜனங்கள் அவங்கவுங்க தம குணங்களுக்கு தந்தா மாதிரி, அறிவுக்கு தந்தா மாதிரி, அந்த முக்குண கலவைக்கு தந்தா மாதிரி அவரவர் மறுபடியும் அவரவர் இறையவர் ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை வணங்குறான். யாராலும் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனை ஜனங்களோ ஒரு தெய்வங்கள் இருக்குது. நீங்கள் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் 10 தெய்வங்களும் உண்டு, அது வேறு விஷயம். நிறைய தெய்வங்கள் இருக்குது, அதனால் நிறைய தெய்வங்கள் என அடையவர்கள் அந்த தெய்வத்துக்காக போகிறாங்க. அவரவர் இறையவர் குறைவனர். எந்த தெய்வமும் குறைவில்லாமல் அந்த தெய்வம் அவங்களோட ஹெல்ப் பண்ணுறது, வரங்கள் கூறுது இறையவர். அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவர்களுக்கு என்ன விதியோ அதுபடி அவங்க இருக்காங்க அப்படின்னு மேலெழுதான அர்த்தம். இந்த இடத்துல அவரவர் இறையவர் என்ன அடையவர் போட்டிருக்குங்களே, இது ரொம்ப முக்கியமானது. அந்தந்த தெய்வங்களை சுவாமிகள் என்று எண்ணி வழிவிடுவார்கள். அந்தந்த அதிகாரிகளால் புறப்படுகிற தெய்வங்கள் அவரவர்கள் விரும்பின பலன்களை கொடுப்பதில் குறையற்றவையே. அது ஏன் அந்தந்த தெய்வங்கள் அவர்களுக்கு வரக்கூடாது எப்படி கொடுக்கிறார்கள் என்றால், அங்கேதான் நம்முடைய விசிஷ்டாத்வைத கொள்கையை ஆழ்வார் சொல்கிறார். என்னன்னா விதி வழி என்ன அர்த்தம், நம்பளி சுவாமியுடைய இன்டர்பிரேஷன்னா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அடிப்படையாக ஒரு விஷயம் வச்சுக்கணும். பெருமாள் பிரம்மம் என்று ஸ்ரீமன் நாராயணன் சொன்னால் கூட மற்ற தெய்வங்களும் உண்டு. மற்ற தெய்வங்களை நம்ம வந்து குறை சொல்ல கிடையாது. சங்கரன் அப்படின்னாலே ஞானம் அடைவன் அர்த்தம். நாலேஜ் ஆஃப் காட், நாலேஜ் ஆஃப் காட்னா சங்கரன் தான், ஈஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான். பிரம்மா எல்லா தெய்வங்களும் நம்ம ஒத்துக்கிறோம். தொழுதல் வேற, அது திட்டு குறை சொல்லக்கூடாது. என்னன்னா ஸ்ரீவிஷ்ணு அடிப்படை என்னவென்றால் எம்பெருமான் எங்கும் வியாபிச்சிருக்கோம். அதை வந்து அடிப்படை. ஸ்ரீ விஷ்ணுன்றவர் எங்கேயும் வியாபிச்சிருக்கார். ஸ்ரீமன் நாராயணன் மற்ற தெய்வங்கள் எப்படி ஒவ்வொரு அணுகுலையும் உள்ள போந்திருக்காரோ அது போன்றே அவர் ஒவ்வொரு தேவதைக்குள்ளும் இருக்கார். ஏனென்றால் எல்லாமே அவருடைய படைப்பு தான். படைப்புன்னு எடுத்தா அவர் பிரம்மா படித்தார், பிரம்மா சிவனை படித்தார் அப்படின்னு அப்படியே இது வருது. அதுக்கப்புறம் மற்ற தேவங்கள்லாம் அடுத்து வருது. ஒவ்வொரு பொருள் இப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே சொன்னாங்க, ஞாபகம் இல்லையா, எல்லாத்துலேயும் சின்ன சின்னதோட பகவான் புகுந்திருக்காரு. அது மாதிரி தேவதைகள் எல்லாத்துலேயும் புகுந்து இயக்குபவன். அதுதான் அந்தர்யாமித்துவம் பேர். அந்தர்யாமித்துவம்னா நான் தமிழ் படிச்சிருக்கேன், அது வேற எங்கேயோ வேற மாதிரி வந்திருக்கலாம். உள்ளுரைபவன். உள்ளுரைபவன் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் சேதன அசேதன பொருள்களையும். சேதன அசேதன பொருள்னா சேதனன்னா நம்மெல்லாம் உயிர் இருக்கிறோம், அறிவு ஜீவிகள், உயிரில்லாத வஸ்துக்கள் எல்லாத்துலேயுமே
உள்ளே பூந்திருக்கான் பகவான். ஆகவே அந்த பகவான் வந்து எல்லாத்திலும் உள்ளே பூந்திருக்கான்ற அடிப்படை ரிக்வேதத்தை சொல்லி ஒத்துட்டோம்னா வேற வழி இல்லாமல் பகவான் எல்லா தேவதைகளுக்குமே உள்ள பூந்து இயக்கிறான். அதுக்கு அந்தர்யாமித்துவம் பேர். இது என்ன சொல்றாருன்னா, குறையற்றவே எல்லாரும் விரும்பின பலன் கொடுப்பதில் குறையற்றவே. ஏனென்றால் சர்வசுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் அந்தந்த அதிகாரிகள் தங்கள் தங்கள் விதி வழி பலன் பெறும்படியாக அந்தந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக எழுந்தொழியுள்ளான். என்ன சுவாமி எழுதியிருக்கார். அதாவது அர்த்தம். நம்முடைய விசிஷ்டாத்வைத கொள்கை அதுதான். ஆகவேதான் எம்பெருமான் தான் படைக்கும் தெய்வம், ஸ்ரீமன் நாராயணன் தான் படைக்கும் தெய்வம், எம்பெருமான் தான் காக்கும் தெய்வம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அழிக்கும் தெய்வம். எல்லா தெய்வம் எல்லா செயலையும் அவர் வந்து மற்ற ஏஜென்சி வச்சு செய்கிறார் ஒழிய, பட் எல்லாமே ஒரு உள்ள போய் இயக்கி செய்கிறதால வெளியில் பாடுறதுக்கு தான் மற்ற தேவதைகளை செய்கிற மாதிரி. ஆனால் நமக்கு இந்த அந்தர்யாமித்துவத்தையும் அந்த வியாப்தி சௌரியம் சொன்ன பாருங்க, வியாப்தி சௌரியம் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அப்போது அது கரெக்டிங் தெரியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போது அவரவர் இறையவர் என அடையடையவர். இப்போது எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ பேர் வழங்குறான்னு சொன்னேன் இல்லையா? மம்போ ஜம்போ கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் வியாக்கியாத்த கிடையாது, நமக்கு நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் வருது வரணும். மம்போ ஜம்போன்னு தெய்வம் இருக்குது ஆப்பிரிக்காவில். ரோட்டில் போனால் 2 குச்சி அப்படி வச்சு காஞ்சரையை போட்டு மம்போ ஜம்போ மம்போ ஜம்போ சுற்றி வந்து பூஜை பண்ணி அப்படியே கிடப்பாங்க எல்லாம். அது தெய்வம். அதை கிறிஸ்டியன்ஸ் பண்ணி நிறைய அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்தியாவிலையும் அந்தமான் தீவுகளில் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஹில் ட்ரைப்ஸ், காட்டில் வளர மலை காட்டுஜாதிகளும் மலைஜாதிகளும் இருக்காங்க. அந்தமான் இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, மொத்தமாக அந்தமான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வம் வெவ்வேறு மாதிரி வழங்குறாங்க. தெய்வத்தை வெவ்வேறுமான பிரேயர், வெவ்வேறுமான தெய்வம். அதுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக இருக்கார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி 2 வால்யூம் அதில் எழுதியிருக்கார். நம்ம பகவத்கீதையிலேயே கமெண்ட்ரி இருக்கிறது 26 வருஷம் படித்தேன். என்னென்ன பெரிய பேராக எழுதி வச்சிருக்கேன். என்னென்னா, இப்படி பலர் வந்து பல விதமாக தெய்வங்களை சூஸ் பண்ணி வழங்குறாங்க. தயவுசெய்து நம்ம தெய்வம் வஸ்தி, அந்த தெய்வம் மட்டும் அவன் வழங்குற முறை தப்பு, நம்ம வழங்க வஸ்தி அப்படி சொல்லாதுங்கன்ற ராதாகிருஷ்ணன். நீ அவனை நினச்சிட்டியானா நம்ம திருமணத்தை பற்றி அவன் சீக்கிறான், நம்ம திருமஞ்சனம் மட்டும் அவன் சீக்க மாட்டான். அவன் வந்து என்னடா நான் பசி பட்டினிமா கிடந்து சாரம், நீ தைரியம் பாலையும் பெருமா மேலே பொற்றையும் அவன் சீக்க மாட்டான். பார்த்தேன் இதுதான் பக்தியா கேட்க மாட்டானா? அவனுடைய அறிவுக்கு அவன் கேட்பான்ல. ஆகவே ராதாகிருஷ்ணன் சொல்றான்னா எல்லாமே பக்தி தான். பக்திக்கு பக்தி வித்தியாசம் கிடையாது. அது அன்சிவிலைஸ்டு, நம்மளுக்கு மோஸ்ட் சிவிலைஸ்டுன்னு சொல்கிறாரு. பகவானை சேவிக்கிறதுல, பகவான் கிட்ட நம்ம மனசு ஈடுபடுத்த செய்யறதுல நாகரிகம் அநாகரிகம்னு கிடையாது. இந்த நெஞ்சை இன்னொரு சக்தி மேலே நம்ம வந்து சரணாகதி பண்ணி அது சேவிக்கிறதுக்கு, அதுக்கு இப்படித்தான் பண்ணோம், அப்படி செய்ய தப்பு அப்படின்னு மற்றவர்களை ஒன்று சொல்ல கிட்டப்படாது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுங்க, அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் மற்றவர்கள் கிட்ட பண்ணாங்க என்பதை பற்றி ராதாகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக எழுதிட்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதுதான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது. அவரவர் இறையவர் என அடிய இதை தான் வந்து ஆழ்வாரம் அவரவர் தமது அறிவறி வகை வகை அப்படின்ற அவங்களும் என்ன தோன்றதோ அறிவுல என்ன பண்ணுறதோ விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் குறைவில்லை. அந்த மம்போ ஜம்பாக்காரன் கூட பகவான் கொடுக்குறாரு, யார் கொடுக்கல. ஆனால் ஒன்று நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபிலாசபி அந்தர்யாமித்துவம் மூலமாக செய்கிறார். இதில் வந்து முக்கியமாக என்னன்னா காத்தல் தொழில். அதை வந்து எல்லா மதங்களும் ஒத்துக்கிறது என்னன்னா, சொல்கிற மதங்கள் காத்தல் தொழில் விஷ்ணுவையே சேரும். ஆகவே எந்த தெய்வம் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது காத்தல் தான் வருது. அந்த காத்தல் தொழில் நாராயணே சேரும். இது வந்து விஷ்ணு புராணத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. ராமாயணத்தில் நம்பிள்ளை சுவாமி ஒரு உதாரணம் தான் சொல்கிறார். ஒன்று சொல்கிறார், ஒன்று சொல்கிறேன். ராமாயணத்தில் சுக்ரீவன் நமக்கு தெரியும், அது வாக்கு கொடுத்துட்டு வாக்கு தவறார் கொஞ்சம் நாளைக்கு. அப்படியே பாட்டுக்க சல்லாபக்கம் எடுத்துகிட்டு இருக்கார் ராமருக்கு உதவி செய்யாமல்.
வந்துடுறாரு ஆப்போசிட். அது லட்சுமணனுக்கு பயங்கர கோபம் வந்து அவன் வந்து வில் எடுத்து நான் கோக்குறான். அது அந்த நான் கோக்குறதே பயங்கர சப்தம் வருதான், ஒரே ஒலி இடிவு குழம்பு மாதிரி வருது. உடனே எல்லாம் குழம்பு நடுங்கி போய் எல்லாம் சுக்கிரியன் காலத்துக்கு வரலாம். சுக்கிரியன் நதி செய்த முடிக்கிறான். இதெல்லாம் திடீர்னு சப்தம் அப்படி அப்படின்னு அனுமார் கூப்பிட்டு சொல்கிறாராம். அனுமார் கூப்பிட்டு நீங்கள் வந்து நம்ம செஞ்ச தவறு குரங்கு கூட்டம். நம்ம இப்போ வந்து உனக்கு தெய்வம் யாருன்னா ராமர் நம்ம சொன்னார். இப்போ தெய்வம் யாருன்னா லட்சுமணன் தெய்வம். அது லட்சுமணன் காலத்தில் விழு அப்படின்றார். அதாவது ராமர் காலில் விழுந்து சொன்னாங்க அடங்கி ராமர் தெய்வமாக கருதி எல்லாம் இருக்கும்பொழுது அந்த இடத்துல நம்ம குரங்கு கூட்டம் நம்மை காப்பாற்ற சக்தி உடையவன் லட்சுமணன் ஒருத்தன் தான். ஏன்னா அவன் தான் இப்போ பில் அடிச்சு நம்மளாம் அடிச்சு நாசம் பண்ணுறதுக்கு அதான் போய் காலில் விடும் முதல்ல சொல்லி சுக்ரீவன் லட்சுமணன் கால் வரும் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து சுக்ரீவன் மகாராஜா, சுக்ரீவன் வாஸ் எ கிங். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து லட்சுமணனுக்கு கோபம் உண்டாச்சு சுக்ரீவனுடைய அரசியத்தால். அப்போ லட்சுமணன் தான் தெய்வம் அப்படின்னு அனுமார் வந்து அவருக்கு புத்தி போட்டார். அதை வந்து நம்மளுடைய சுவாமி சொல்கிறார். தெய்வம்னாக்கா நமக்கு என்ன தெய்வமாக இருந்தாலும் நம்ம அந்தந்த சமயத்தில் நம்ம பெரியவாள் சேர்க்கிறோம்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் என்ன அதெல்லாம் அந்தந்த பெரியவாள் நம்ம அப்பா அம்மா சேர்க்கிறோம்னா முக்கியமாக சந்தேகம் இல்லாமல் கண்கட்ட தெய்வம் அப்பா அம்மா தான். அது நமக்கு வேதங்களே சொல்லுது இல்லையா? அது வேதங்களே சொல்லுது தாய் தந்தை தான் நமக்கு முதல்ல தெய்வம், அப்புறம் ஆச்சாரியன்னு வருவது அதிதியில். அதனால் வந்து தெய்வம் என்றால் அவரவர் விதிவழி நின்று அவரவர் தமது அறிவறி வகை வகை. இது வந்து அந்த எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறீங்க. அவரவர் இவர் நம்ம தன்னை விட்ட நான் சொல்கிறையா அவங்க அப்படின்றது விதி வழி அடைகின்றனரே அப்படின்னுச்ச. விதி வழின்னா என்ன? விதி வழி அந்தர்யாமித்துவம் மூலமாக உனக்கு கிடைக்கிறது, அதுதான் அவன் விதி அப்படின்னு. அது தப்பாக சொல்ல, ஆழ்வார் தப்புன்னு சொல்ல. இறைவனை வணங்குவதற்கு இது நாகரிகம் நாகரிகம் கிடையாது. எல்லா தெய்வங்களும் குறையெல்லாம் கொடுக்குறது. அது காரணம் என்னன்னா அந்த குறையில்லாமல் காப்பாற்றும் காக்கும் சக்தி உடையவன் ஸ்ரீமநாராயணன் ஒருத்தன் தான். அது அக்செப்டட் பிரின்சிபல் ஆஃப் பிலாசபி அண்ட் சனாதன தர்மம். இது பகவத்கீதையில் அதுதான் அர்ச்சுரார் 7th chapter 7th chapterல கிருஷ்ண பகவானே சொல்றார். எல்லா தெய்வங்களையும் வணங்கும் எல்லா மக்களுக்கும் வேண்டிய பக்தியை நான் தான் கொடுக்குறேன். அந்த பக்தி மூலமாக அவர்கள் எல்லாத்தையும் பெறுகிறார்கள். 7th chapter 21-22 ஸ்லோகத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த குறைவில்லாமல் கிடைக்கும் அந்த மற்ற தேவர்களை வழங்க கிடைக்கும் எல்லாம் நான் கொடுக்கும் பக்தி தான் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை அவர் சொல்றார். ராமணம் இராமணம் மூட்டுன்னு உண்டு. இராமணம்னா சத்திரத்தில் ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சின்ன பையனுக்கு சின்ன குழந்தைக்கு சாதம் படிக்க மாட்டேன் சண்டை போடுறது ஆடுறது நான் கோச்சிங் போயிடுது. போய் பக்கத்தில் சத்திரத்தில் போய் படுத்துடுறோம். இந்த அம்மா போய் சத்திரக்காரங்கிட்ட சொல்லி நான் குடிச்சேன்னு சொல்லாத, நீ அதை கொடுப்பான்னா கொடுத்த சாப்பாடு போடணும்னா அந்த சத்திரக்காரன் சாப்பாடு போட்டு பசி அடக்கும். அது மாதிரி தான் நம்ம பெருமாள் செய்யறோம். நம்மக்கிட்ட வழங்காத தீபமாக இருந்தால் கூட அந்த தாய் எப்படி தான் குழந்தை விடாமல் காப்பாற்றுறாளோ, இன்னொரு 2 குட்டுக்கு சாப்பாடு போடுறாளோ, அது மாதிரி மற்ற தெய்வங்கள் மூலமாகவும் திருமால் ஸ்ரீமநாராயணன் எல்லாரையும் காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்கிறான். இதில் கடைசி இந்த ஒரு பேரா படிக்கிறேன். நான் என் வந்து இந்த அன்னதாச சுவாமியிலேருந்தும் வீட்டிலேருந்து எழுதின சாராம்சம். எங்கள் தெய்வமாகிய எம்பெருமானை வணங்காமல் ஏனைய தெய்வங்களை வணங்குபவர்களையோ அந்த தெய்வங்களையோ வெறுக்காமல் ஒதுக்காமல் எல்லோரும் எம்பெருமானாலே காக்கப்படுகிறார்கள் என்ற உயரிய நம்பிக்கை வைணவத்தின் தனிச்சிறப்பு. நம்ம ஏன் மற்ற தெய்வங்களை வெறுக்கல, மற்ற மதங்களை வெறுக்கலைன்னா எல்லாருக்கும் உதவுறது ஸ்ரீமநாராயணன் தான். ஆகவே நம்ம யாரும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வைஷ்ணவத்தினுடைய தனி சிறப்பு.
ஆகவேதான் சமய நல்லிணக்கத்திற்கும் ஒருங்கிணைந்த சமுதாய அமைப்பிற்கும் இந்த நம்பிக்கையே அடித்தளமாக அமைகிறது. அதாவது வைஷ்ணவ நம்பிக்கை என்னன்னா யூனிவர்சல்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாம் செய்கிறான் சொல்லிச்ச. எந்த தெய்வத்தை யார் வணங்கினாலும் நம்ம அவருக்கு என்ன கிடைச்சாலும் நம்ம யார் மேலே பொறாமப்படுறதில்லை. ஏனென்றால் எல்லாம் கொடுத்தது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிற முடியும். அந்த தெய்வம் கொடுத்தது நம்ம தெய்வம் தரலே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. எல்லாமே நம்ம தெய்வம் தான் செய்யணும். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சாலிட்டி மைண்டில் வரத்துக்கு தான் அந்த விசிஷ்டாத்வைத கொள்கையில் அவ்வளோ அற்புதமாக நம்ம எழுதியிருக்கோம். இது நம்ம விசிஷ்டாத்வைத கொள்கை என்பது ஏதோ ராமானுஜர் எழுதினால தப்பாக நினச்சிருக்காங்க. ராமானுஜர் அதை ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஸ்ரீபாஷன் அமைச்சார் ஒழிய ஏற்கனவே விசிஷ்டாத்வைத கொள்கை வேதத்துலேருந்து வந்துருக்கு. ஆழ்வாரும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த அந்தர்யாமித்துவத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், முழுக்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்தர்யாமித்துவம் நம்ம சில இடத்துல அடிக்கடி வரும், பின்னாலே வரப்போகுது. அதை சொல்கிறேன் பாருங்க. அடுத்த பாசத்தில் 8ஆம் பாசத்தில் வரும், 7, 8 வரும் நான் சொல்கிறேன். ஸோ இதான் இது இப்போ நம்ம சொன்னது பேலஸ்ருதி. அடுத்தது நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், திரிந்திலர். என்னுமோர் இயல்புனர் என நினைவு அறியவர். என்னுமோர் இயல்போடு நின்ற எம் திடரே. இதுக்கு 2 விதமான நிர்வாகம் இருக்கு. நிர்வாகம்னா 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். அதுக்கு உடனே எதிர்ப்புறமா நின்றிலர், திரிந்திலர், கிடந்திலர், திரிந்தனர் வரும். என்னுமோர் இயல்பினர் என நினைவு அறியவர். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நின்று கொண்டிருக்கிறானா, இருந்தனர்னா உட்கார்ந்து அமர்ந்திருப்பதற்கு இருந்தனர்னு சொல்லுவார். நின்றனர், இருந்தனர், அமர்ந்திருக்கிறாரா, கிடந்திருக்காரா, திரிஞ்சுட்டு இருக்காரா, இல்லை ஒன்றுமே செய்யாமல் அப்படின்னு நிற்காமல் இருக்காரா, ஆப்போசிட்டாக சொல்கிறார். என்னமோ இயல்பினை என் நினைவு அறியவர் அப்படின்னு சொல்கிறார். பட் இன்னொன்று இன்னொரு வியாக்கியானம் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, தொழில் செய்வது தொழில் செய்யாமை. உலகத்தில் எல்லாருமே 2 தான் இருக்குது. 4 எல்லாமே அடைகிறது, 8 அடைகிறது. 8 பாசிட்டிவ் அடைகிறது. நிற்கிறது, உட்காருறது, படுத்துக்கிறது, நடக்கிறது, அடைகிறது. அதுக்கு ஆப்போசிட் ஒன்றுமே செய்யாமல் இருக்குது. எல்லாத்துக்கும் 4க்கு ஆப்போசிட். தொழில் செய்வது தொழில் செய்யாமை. இப்படி இருக்கிறது என்னமோ இயல்போடு இன்றைய இதெல்லாம் எம்பெருமாள் எம் திடரே முடிக்கிறார். எம் திடரேன்னா சர்வேஸ்வரனே அப்படின்னு முடிக்கிறார். சர்வேஸ்வரனுடைய அதீனம். சர்வேஸ்வரன் அதீனம்னா சர்வேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் ஜீவாத்மாக்களாகட்டும் மற்ற எல்லா பொருளாகட்டும் அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அந்த நிலைமை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் கீழே வச்சுருக்கிறது எம்பெருமானுடைய அதீனம்தான் அப்படின்றது. அதில் தொழில் செய்தல் தொழில் செய்யாமை எல்லாம் அவன் அதீனம். நாம் செய்கிறது எல்லாம் செய்யாதது எல்லாம் அது சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே அதுக்கு தான் அவர் கேள்வி கேட்டார். அந்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. என்னன்னா எவ்வாறு பார்த்து சிஷ்யை கேட்கிறார். என்னன்னா ஏதாவது செய்யறதுக்கோ அது பலனடையறதுக்கோ எம்பெருமானுடைய அதீனம்னு சொல்லணும். ஒன்றுமே செய்ய உட்காந்துருக்கேன் அது கூட எம்பெருமான் அதீனமா அர்த்தமெல்லாம் இருக்கேன் சிஷ்யர். நான் வெறுமை இருக்கிறது எப்படி அவருடைய அதீனம் அவருடைய விருப்பம் அவருடைய எம்பெருமான் திருவுள்ள என்ன இருக்கு. நான் வெறுமை உட்காந்துருக்கேன் அது கூட அவர் இஷ்டம் தான் அர்த்தம். அது பகவான் சொல்லி இருக்கேன் நாம விரும்ப இருக்கேன் நான் அதுவும் அவன் இஷ்டம் தான் இருக்கும்.
நான் உதாரணமாக சொல்லி பேசியிருந்தேன். நான் இப்போது ஒன்றுமே செய்யலை, யார் விஷயம் கூடாது உட்காந்துருக்கேன் அமைதியாக உட்காந்து போயிட்டு டக்குன்னு ஃபோன் அடிக்கும் இல்லையா, ஒரு திடீர்னு ஓசை கேட்குது. இது அப்படியே உட்காந்தார், பக்கத்தில் நடந்து ஒரே பிடிச்சி மேலே விழுது, சீரியங்க ஊற்றுற மேலே. அவர் ஒய்ஃப் 2 பேரும் அடிபட்டு அப்புறம் குறைச்சிட்டாங்க. சீலிங் 5 வருஷம் கட்டினது ஊந்துது, வெறுமா அப்படியே உட்காந்துருந்தார் ஊந்துது. வெறுமா அதாவது ஒன்றும் செய்யாமல் இருப்பது கூட அவனதீனம், அவன் கண்ட்ரோல் சொல்றியா, அது எப்படி அவன் கேட்கிறார் எம்பாரை பார்த்து. எம்பார் சொல்ற தொழில் செய்வதை தொழில் செய்யாமை அதுவும் அவனுக்கு தான். அதுக்கு உதாரணம் சொல்கிறார் திருசங்கன். அந்த திருசங்கனுடைய கதையை அன்னங்கராச்சாரி விவரமாக இருக்கார். அப்புறம் டைம் இருக்குமா படிக்கும், மிஸ்ஸாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். அன்னங்கராச்சாரி அவருடைய ஓல்ட் ஸ்டைலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கார், படித்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ விவரமாக சொல்ல போகும். திருசங்கன் உங்களுக்கு தெரியும். திருசங்கன் ராஜா வந்து அப்படியே சொர்க்கம் ஒன்று ஆசைப்பட்டோம். உடனே மேலே போகிறவொடனே திருசங்கு மேலே போனார். போனால் அவன் இந்திர பக்கத்தில் உட்காந்து இந்திர வாங்கி மட்டும் போகிறான். சொர்க்கத்தில் அவர் உதவ விட்டாங்க, கீழே போடாங்க. அவன் மேலே கீழே போடார். அப்போது திருசங்கு மன்னன் தான், யாக மன்னவன் தான், நான் கீழே உழ வேண்டாம் அப்படின்னு நினச்சா முடிஞ்சவனால முடியலையே, ஊந்துட்டே இருக்கானே. அப்போது ஒவ்வொரு கத்துறான், மறுபடியும் விஸ்வாமித்திரன் நில்லுன்ற நிற்கிறான். ஆகவே நீ விழாமல் இருக்கிறதுக்கும் விழறதுக்கும் ரெண்டாவும் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அவனோட அருள் வேணும், பகவான் அருள் வேணும் என்பதற்காக திருசங்க சொற்கிற கதையை எம்பார் சொல்றார். அதனால எப்படி எதுவாக இருந்தாலும் அவனோட அருள் இல்லாம முடியாது என்பதற்காக இந்த பாசனத்தை அமைச்சிருக்கார். தொழில் செய்தல் செய்யாமைகளை காட்டும் இச்சொற்கள் அவற்றிற்கு நிறைக்களமான உயிர்களை காட்டி இறைவனை ஒழிய பிரிந்து நிற்றல் ஆதல் தோன்றலாதல் இல்லாமையாலே இறைவன் அளவும் காட்டுகின்றன. ஆகவே இவற்றோடு கூடியிருக்கின்ற இறைவனே காட்டுகின்றன. தொழில் செய்யாமைக்கு திருசங்க சொல்கும். இதுதான் இந்த தொழில் செய்தலுக்கு பிரவர்த்தியின் பேரு, தொழில் செய்யாமைக்கு நிவர்த்தியின் பேரு. பிரவர்த்தி நிவர்த்திகள்னா தொழில் செய்தல் அதாவது ஆக்ஷன், அதெல்லாம் பிரவர்த்தி. இன்ஆக்ஷன் நிவர்த்தி, பிரவர்த்தி நிவர்த்திகள். இதுல இந்த மரணம் இந்த ஒழிப்புரை இவர் நல்லா இருக்கு வாசியது. யார் நம்முடைய புருஷோத்தம நின்றல் இருந்தது. இற்றல் இல்லாமை இருத்தல் இராமை கரவாமை திரிதல் தெரியாமை என ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட தொழில்களை உடையவர் ஆதலால் எப்பொழுதும் ஒரே தன்மையினை உடையவர் நினைத்ததற்கு அறியவர். அப்படி நினைப்பதற்கு அறியவர் என்னும் தன்மை எப்பொழுதும் மாறுபடாமல் பாருங்க. சொன்ன புரியுதா உங்களுக்கு? பகவான் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்ட தன்மை உடையவர், எப்பொழுதும் ஒரே தன்மையினை உடைய நினைக்க முடியாது அவரை. அதுதான் அவருடைய தன்மை. அப்படி நினைப்பதற்கு அறியவர் என்னும் தன்மை எப்பொழுதும் மாறுபடாமல் ஒரே நிலையோடு கூடியிருக்கின்றவர். வேதங்களால் பரம்பொருள் இவனே என்று உறுதி செய்யப்பட்ட வேதத்தை உடையவர். அவர் என் தலைவர் ஆவார். இது மறுபடியும் இதுவும் அபேத சொல்லி. ஏனென்றால் எல்லாமே கச்சடரே எம் ஜலரே முடிச்சுடுறார். என் ஜல பகவான் அடிச்ச தன்மைன்னு சொல்ல ஆழ்வார். என்னோடு இயல்பா இருக்கு என்ற எம் சிலரே நல்லா கவனிச்சுக்கோ. பகவான் கிடைக்கிறது வேற, இயல்பாக இருப்பதற்கு ஸ்வரூபம் பேரு. அவர் வந்து எம்பெருமான் தான் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வேளை அது வந்து அபேஸ்ருதியோ கிடைக்க முடியாது இல்லாதுன்னா அதுவும் எம்பெருமான் அருளை முடிக்கிறார் நம்மளுடைய வீட்டில். அதாவது
பிரவர்த்தி நிவர்த்தி சொன்ன பாருங்க. அதுக்கு எம்பார் சொல்றார், சொர்க்கத்தில் நின்று விழுகின்ற திருசுங்குவை சக்திமான் நிற்க சொல்ல நிற்க வேண்டிட்டு கண்டாயே, அப்படியே நிவர்த்திக்கும் அவன் வேண்டும் கான் என்று அருளி செய்கிறார். நிவர்த்திக்கு அவன் பிரவர்த்தி மட்டும் அவன் வேணும் இல்லை, நிவர்த்திக்கு அவன் தான் வேணும். அதாவது சொர்க்கத்தில் ஆகிய தொழில் நிகழ்ச்சிக்கு வீழாமல் இழுத்தல் தொழில் நிகழாமை. வீழாமல் இழுத்தல் திருசங்குவிற்கு விருப்பமாயினும் அதனை அவனால் செய்து கொள்ள முடியவில்லை. அது நெகட்டிவ் அவனால் செய்ய முடியல. வீழாமல் இழுத்தல் என்கிற தொழிலை இங்கே செய்ய முடியவில்லை. முனிவரின் திருவள்ளுவர் வேண்டியிருந்தது என்பதால். ஆகவே எல்லாத்துக்கும் வேற ஒரு திருவள்ளுவர் வேண்டியா இருக்கு. அதுக்கே மற்றவங்க திருவள்ளுவர் கேட்காதுன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த அபேத ஸ்ருதி கூட அவர் என்ன சொல்றாருனாக்கா, சாமானிய கணத்திலே சாமானிய சொல்றீங்க. இங்கே நம்ம வீட்டில் இங்கு தொழில் செய்தல் செய்யாமைகளில் நோக்கு என்று கூறுவாரும் உடல். அங்கே சாமானியர்களை சிந்தியாது. ஆக தொழில் செய்தல் செய்யாமைகளை காட்டுகின்ற இச்சொற்கள் அவற்றுக்கு நிலைக்கிரமான உயிர்களை காட்டி அவ்வுயிருக்கு இறைவனை ஒழிய பிரிந்து ஆதல் தோன்றுதல் ஆதல் இல்லாமையாகியாலே இறைவன் அளவும் அதாவது நிற்கிறது நிற்காது எல்லாமே இட் கம்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் இறைவன். நானே இப்போ செஞ்சுருன்னு சொல்லலாம். என்னன்னாக்கா நமக்கு கூட தெரியும், என்னதான் செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதமாவது இது நாமே செய்யறோம் அப்படின்னு நம்ம எண்ணம் வந்துடும். நான் விரும்பப்படுத்துகிற நான் தான் செய்துன்னா பகவான் அப்படின்னாக்கா அதுக்கும் பகவான். எதுவுமே அசைதல் அசையாமல் இருப்பதல் பிரிதல் இருப்பது எல்லாமே நிற்காமல் இருப்பது எல்லாமே அவன் தான். நம்ம கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம், சில ரொம்ப முடியாத அறிவால் கிடையாது, எல்லாமே அவன் தான். அதுதான் அவர் சொல்றாங்க சாமானியக்காரன் இறைவனை ஒழிய பிரிந்து இற்றல் தோன்றுதல் இல்லாமையாலே சொல்லுகிறோம். இறைவன் அளவும் காட்டுகின்றன. அதனை சொற்கள் இவற்றோடு கூடியிருக்கின்ற இறைவனே காட்டுகின்றன. இச்சொற்கள் இவற்றோடு கூடியிருக்கின்ற இறைவனே காட்டுகின்றன. ஆயின் அதாவது இந்த சொற்கள் எல்லாம் சில சொற்கள் இறைவன் அருள் வேணும் ஆக்ஷனுக்கு. இன்ஆக்ஷனுக்கு இறைவன் அருள் வேண்டாம் கிடையாது. ஆக்ஷன் இன்ஆக்ஷன் எதுவா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே அவன் அருள் வேணும். எல்லாம் எம்பெருமானுடைய அதிகம் தான், எம்பெருமான் அருள் தான். அதாவது பரத்துவத்தை சொல்லக்கூடிய இந்த பாசங்கள்ல ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் பகவான் விட்டு நம்ம செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்காதுங்க. அதுதான் ஆப்போசிட் சொல்றாரு. நின்றில இருந்து இந்தியல் ஆப்போசிட் அப்படி சொல்ற காரணம் என்னக்கா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எவ்ரிதிங் இஸ் வித்தின் இஸ் கண்ட்ரோல், இட் இஸ் கமாண்ட். அந்த நினைவு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும், அந்த தாட் இருந்துட்டே இருக்கும். இப்போ நான் ஒண்ணுமே செய்யாத உட்காந்துக்கேன்னு அது என் இஷ்டம் இல்லை, அது கூட பகவான் இஷ்டம் தான் அப்படின்ற அந்த அடிப்படையை ரொம்ப உறுதியாக இங்க சொல்றாரு. அது நீங்க அபே சுதி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஈழவாய்ஷுவாளுக்கு அபே சுதி போன்று தோன்றக்கூடிய சில பாசுரங்கள் இருந்தாலும் அது உண்மையில் அபே சுதி ஆகாது. அதெல்லாம் கூட கனக சுதி தான். கனக சுதினா விசிஷ்டாத சுதி தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த 6 பாசங்களையும் நம்ம பேசுடைய பேசி பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமானது 7வது பாசம். இதுதான் உங்களுக்கு நமக்கு அடிப்படை. ஆகவே இதை கொஞ்சம் கூட சொல்லுங்க. நீங்க நல்லது. ஜட விசும்பு ஏரி வழி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை தரும் உடல்மிசை உயிரென கலந்து எங்கும் பறந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை என்ற சுரனே. விசும்புன்னா ஆகாயம், எரின்னாக்கா நெருப்பு, அப்படின்னா வாயு, நீர் தெரியணும் தண்ணீர், நிலம்னா பூமி. விசும்பு எரி வழி நீர் நிலம், இந்த 5 பூதங்கள்.
இதுல வந்து முதல்ல திடம்னு ஆரம்பிக்கிறார். அது அன்னைக்கே சொன்ன மாதிரி 2 அர்த்தம் உண்டு. திட விசும்பு, திட எரி, திடவடி, திடநீர், திடநிலம் சொல்லணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றா. இன்னொரு நிர்வாகம் அப்படி கிடையாது. விசும்புக்கு தான் திடம், மீதியெல்லாம் ஏரி வழி நீர் நிலம் தான் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்றா. அது ரெண்டுக்குமே நம்முடைய சுவாமி சொல்லுக்கார். ஆனா வந்து அடியே நினைக்கிறது என்னன்னா, காரிகாவளியோட சேர்த்து பார்த்தாக்கா திட விசும்புன்றது தனியா சொல்லதான் கரெக்ட். நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு. ஏனென்றால் விசும்பு என்கிற அந்த ஆகாயத்திற்கு மற்ற 4 பூதங்களை விட டபுள் எனர்ஜி ட்ரிபிள் எனர்ஜி உண்டு. ஆகாசம் படைக்கப்பட்டது பகவானால் மூலப்பிரிவின் மூலமாக. ஆகாசம் படைக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து மற்ற 4 பூதம் படைக்கப்பட்டது. அதே மாதிரி அழியும் போது அந்த ஆகாசத்துல நான் சொன்ன மாதிரி ஆகாசம் ஸ்கை இல்லை, ஸ்பேஸ். கை கொடுக்குற ஸ்பேஸ் கூட ஆகாசம் தான். எல்லாம் எனி ஸ்பேஸ் அரௌண்ட் ஆகாசம் தான். அந்த ஆகாசத்துல மெயினா இருக்கிறது ஈத்தர்னு சொல்றோம். அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜி எல்லாம் போட்டுதான் நம்ம பாடியை படைச்சா நான் சொன்னேன். 50% நம்ம பாடி தான், மீதி 50% மீன் ஆகும். இவை 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 மிசை நான் வச்சுக்குவோம். இவைகளை ஆதாரமாக கொண்டு படற்பொருள் முழுவதுமாய் இந்த உலகம் பூரா பலர்ந்திருக்கிற பொருள் முழுவதும், அதாவது இந்த உலகத்துக்கு பூரா பலர்ந்திருக்கிற பொருள் இருக்க சேதன அசேதன ஜீவாத்மாக்களும் ஆட்டம், அந்த மலைகள் எல்லாமே இந்த அஞ்சு ஆதாரமாக கொண்டதுதான். இவையெல்லாம் அவை தரும். ஒண்ணுத்தையும் இந்த அவை தரும்னா விசும்புல, எரியில, வழியில, நீர்ல எல்லாம் படல் பொருள். ஒவ்வொரு பொருள்லையும் இந்த 5 இருக்குது. அது ஒவ்வொரு பொருள்லையும் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துடன். இந்த லைன் தான் உயிர் பாசம், உயிர் லைன். உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துடன். கறந்துன்னா மறைஞ்சுன்னு அர்த்தம், தெரியாமல், கண்ணு தெரியாமல். இந்த உடல்ல உயிர் என்பது ஆத்மா அப்படி வச்சுக்கோ. ஆத்மா தான் ஆழ்வார் வந்து உயிர்னு சொல்றார். அதனால நமக்கு வந்து ஆத்மா தான் உயிர். என்ன ஒருத்தர் பண்ணி ஒத்துக்கல, ஆத்மா யாரும் உயிர் வேற என்ன, ஆழ்வார் தான் ஒத்துமே, நீங்க சொல்ல ஒத்துக்க பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆழ்வார் உடல் ஆத்மா என்றால் உயிர் தான். இந்த ஆத்மா எனர்ஜி ப்ரொடியூசிங் திங் இந்த பாடியில. அது வந்து தலையிலிருந்து கால் இருக்கிறதெல்லாம் ஆத்மா தான். அடிப்படையில சாஸ்திரப்படி அணுவளவாக நம்முடைய இதயத்தில் இருக்குன்னு சொல்றா. ஆனா அந்த அணு வந்து உலகம், இந்த உடம்பு பூரா பரவி இருக்கு எனர்ஜி. உடல் மிசை தர்மபுர ஞானம், அதெல்லாம் சொல்ல முடியாது, அது பெரிய விஷயம். அது காரிகாலில் வரும் தர்மபுர ஞானம் வரும். அது தர்மபுர ஞானம், அதாவது உடல் மிசை. நான் சேர்ந்து படித்தோம், அதனால தெரியும். தர்மபுர ஞானம்னா, தர்மபூத ஞானம் அப்படின்னா இந்த உடம்பு பூரா இந்த உயிர் பரவி இருக்க, அதுக்கு தர்மபூத ஞானம் பேர். அது தர்மபூத ஞானம் பெரிய விஷயம். அது தான் சொன்ன மாதிரி காரிகாவல்லி, அது செப்பரேட் லெக்சர் எடுக்க முடியாது. சொல்லுங்க. உடல் மிசை உயிரின கறந்தெங்கும் பறந்துவிடும். அதாவது இந்த உடல்ல எப்படி உயிர் பூரா பரவி இருக்கோ அதே போன்று பகவான் அணுவளவாக உலகத்துல அத்தனை பொருள்களையும் பரவி இருக்கான். அதான் பாயிண்ட். உயிர் எப்படி இந்த தேகத்துக்குள்ள பரவி இருக்கோ அதே போன்று அணுவளவாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் பஞ்சபூதங்களால் ஆன பொருள் தான் எல்லாமே. அதான் பஞ்சபூதங்கள் சொல்லிடுறோம். அத்தனை பொருளிலும் அணுவளவாக எல்லாத்தையும் பரவி இருக்கான். வருஷம் நல்லா வரும், இதோட நல்லா வருது. அப்புறம் சொல்றேன் 8ல் 9ஆம் வருஷம் வரும். இது வந்து இந்த உடல் மிசை உயிரின கறந்தெங்கும் பறந்துடன் அப்படின்ற இல்லஸ்ட்ரேஷன் தான். உடல்ல எப்படி உயிர் இருக்கோ அது போன்று அதாவது அணுவாக இருக்கும் எம்பெருமான். நான் முதல்ல சொன்னேன்,
எம்பெருமான் இந்த உடலுக்குள்ள அணுவுக்கும் அணுவாக ஒரு ஆத்மாவை படைத்து விட்டு அந்தக்குள்ள அணுவுக்கும் அணுவுக்கும் அணுவாக பகவான் இருக்கான் எம்பெருமான். அப்படி கூடிய அந்த அணுவா இருக்கிற பகவான் இந்த ஆத்மாவை படைச்சு இந்த ஆத்மாவை பூரா பரவ சொல்லி எனர்ஜி கொடுத்து ஒரு எம்பெருமான். அதே மாதிரி உலகத்துல அத்தனை பொருள்களையும் அணுப்பிரவேசம் செய்து எனர்ஜி கொடுத்து இருக்கார் பகவான். உலகம் விஷயம் உயிரின கரண்ட் எங்க பிறந்தோம், கரண்ட்னா மறைஞ்சிருக்காரு. இல்லையில் வருமா ஸ்கேனிங் வருமா கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மறைஞ்சிருக்காரு. வேற உடனே அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா கரந்து எங்கும் பறந்துள்ளதுன்னா அதான் அர்த்தம். கரந்து எங்கும் பறந்துள்ளது. உடல்மிகு சுருதியுள் இவை என்ற சுரணை. உடல்மிகு சுருதியுள், சுருதின்னா உங்களுக்கு தெரியும், வேதம். வேதத்துக்கு சுருதின்னு பேரு. உடல்மிகுன்னா ஒளி பொருந்திய வேதங்கள். அந்த பகவான் இவை ஒன்ற சுரணை. கடைசியில வேணும்னா சம்மாரத்தை கொண்டு வரீங்க பாருங்க. அவருடைய நோக்கங்களை நான் சம்டைம்ஸ் ஐ எம் கெட்டிங் ஓவர்வெல்ம்டு பை ஹிஸ் லாங்குவேஜ். இவை உண்ட சுரணை கடைசியில் பிடிக்கிறாருன்னா இவ்வளவையும் போட்டுட்டு இவ்வளவு பஞ்சபூதங்கள் உட்பட எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் கடைசியில சம்ஹார காலத்துல பிரளய காலத்துல முடிக்கிறார் பகவான். அப்படின்னா இவர் அணுவா எல்லாத்துல போட்டுட்டு அவ்வளவுத்தையும் கட்டு அணுவாக்கி தான் உடம்புகளை வச்சுருக்கிறார். இவை என்று சொல்லி அதாவது அழித்தல் தொழிலும் இவனது தான். ஏற்கனவே காத்தல் தொழில் சொன்னார், படைத்தல் அது முன்னே சொல்லிட்டார். படைப்பு, காத்தல், அழித்தல் இவை உண்ட சுரணை அப்படிங்கிறார். இதுல உறுதியான அன்னகராச்சாரிய சுவாமி மாத்திரம் 4 வரி வாசிக்கிறேன். உறுதியான ஆகாயம், அக்னி, வாயு, ஜலம், பூமி ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டு அடர்ந்த பதார்த்தங்கள் யாவும் தானாகும்படி காரணமாய் உண்டாக்கி. காரணமாய்னா நான் தெரிஞ்சுக்கோ, கிரியேஷனுக்கு காரணம் இந்த யூனிவர்ஸுக்கு காரணம் எம்பெருமான். காரியம் யூனிவர்ஸ். ப்ராடக்ட் சொல்லுமே, அந்த ப்ராடக்ட்டுக்கு காரியம் பேரு. அதுக்கு எது காரியம், எது காரணமோ அது பகவான் எம்பெருமான். காரணமாய் உண்டாக்கி அந்த பொருள்கள் எல்லாம் சரீரத்தில் ஆத்மா வியாபித்திருப்பது போல கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து உள்ளும் வெளியும் வியாபித்து ஒளிமயமான வேதத்தில் உள்ள எம்பெருமான் சம்ஹார பிரளய காலத்தில் இவை உண்ட தேவனாவான் அப்படின்றார். இது படைத்தல் அழித்தல் ரெண்டுமே வருது. படைத்தல் ஜடவிசும் வெறிவடி நீ நிறைவேசி போட்டுட்டார், படர்பு முழுதுமாய் படிச்சுள்ளார். அப்புறம் இவை உண்ட சம்பர் அழித்தல். முன்னால் 5வது பாசனம் காத்தல். நான் வச்சுக்கோ, 5வது பாசனம் காத்தல். அவரவர் இறையவர், குறைவர் இறையவர். இது என்ன, இந்த பாசனம் ரொம்ப முக்கியமான பாசனம். எதுக்கு சொல்றேன்னாக்கா, சரீர ஆத்ம பாவத்தை சொல்றது. கொஞ்ச நாளைக்கு நான் சொன்ன உங்களுக்கு, அன்னைக்கு சொன்னேன், சாரீர மீமாம்சிகா. அதாவது நமக்கு இந்த உயிர் இருக்கா மாதிரி இந்த உயிர் பகவானுக்கு உலக இருக்கு. ஆகவே எம்பெருமானுடைய திருமேனி என்பது ஜீவாத்மாவும் பிரபஞ்சம்னாக்கா, அதாவது சேதன அசேதனங்கள் சொல்றோம். சேதனம்னா உயிர்கள், அசேதனம்னா உயிரற்றவை, எல்லாம் சேர்ந்து உடலா இருக்கு. ஆகவே இது சரீர ஆத்ம பாவத்தை விளக்குறது. இந்த விளக்குறது. இதுல இந்த பாஸ்டரம் தான் இங்க மனப்பாடம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். விசிஷ்டாத்ரய சாரமான பாசனம். எல்லாம் எம்பெருமானே என்று முன் பாசங்களில் சொல்லியிருப்பதால் எல்லாம் எம்பெருமானே திடரே சொல்றாப்புல எல்லாம் எம்பெருமானே முடிக்காது. எல்லாம்
என்று முன்பாசங்களை சொல்லியிருப்பதால் அத்வைதமோ என்று சந்தேகம் உண்டாகும். அல்ல, சகல சேதனா சேதனங்களும் சரீரமாய் எம்பெருமான் சரீரியாய், சரீரி சரீரம், நம்ம உயிரெல்லாம் அவருக்கு சரீரம், அது தாங்கி நிற்கிறவர் சரீரி நிற்கிறார். இப்படிப்பட்ட சரீரி பாவ சம்பந்தத்தை பற்றவே ஐக்கியம் சொல்லப்பட்டது. அதுதான் ஐக்கியம் பேரு. இதுதான் உண்மையான ஐக்கியம். ஐக்கியம்னா நாட் மெர்ஜர் but part of God, not merged with God, part of God. எடுத்து ரொம்ப ஓஷன் ஆஃப் டிஃபரன்ஸு ஞாபகம் வச்சுருக்கோம். அதெல்லாம் சொல்ல இந்த விசிஷ்டாத்வைத இதை வந்து இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அத்வைதம் துவைதம் எல்லாம் பார்த்து சொல்கிறார் என்னக்கா, ஒன்று வந்து சொல்லிச்ச பூர்வபட்சம் சொல்லிட்டு சித்தாந்தம் சொல்லுவோம். பூர்வபட்சம் objection should be stated first and then அது ராங் சொல்லுவோம். அது மாதிரி 5, 3, 4, 5, 6 பாசனங்கள் வந்து மற்ற மனிதர்களுடைய தத்துவங்கள் சொல்லி அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றது 7வது பாசனம். அதனாலதான் நீங்க வந்து பகவான் எம்பெருமான் அப்படின்னாக்கா இதுதான் பெருமாள் சேவிச்ச பெருமாள் திருமேனி சேவிக்கணும். திருமேனி அழகு அப்படின்னாக்கா திருமேனி நம்ம திருமேனி அழகா அது மாதிரியா நம்ம போச்சு வருஷம் அழகா இருக்கின்றோம். அப்படியே நம்ம பகவான் அழகு, அந்த அழகு இந்த பகவான் அழகு. பகவானுடைய அழகுனாக்கா இந்த பிரபஞ்சம் பூராவையும் உடலா வச்சிருக்காரு. இந்த ஜீவாத்மாக்கள் பூரா மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவர்களுடைய ஜீவராஜியும் உடல். ஸோ அது திருமேனி பார்க்கச்ச இட் இஸ் த கம்ப்ளீட் யூனிவர்ஸ் வித் ஆல் லிவிங் அனிமேட் இன்அனிமேட் திங்ஸ். அப்படிதான் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். மொழிய திருமேனி அழகான பகவான் என்ன அழகா அலங்காரம் பண்ணுறா அப்படின்னு நினைக்கூடாது. அலங்காரம் பண்ணுறதா நம்ம பண்ணுறோம், அலங்காரம் நம்ம பண்ணுறோம். அலங்காரம் பண்ணாலும் அந்த அலங்காரம் திருமேனி கீழாக்காது. ஏன்னா திருமேனி அவ்வளோ கை போட்டுருக்கு. நமக்கு பிடிச்சி தெரிஞ்சவரும் அலங்காரம் பண்ணுறோம். ஆகவே அந்த ஐக்கியத்தை மறந்துடாத ஐக்கியத்தை நம்ம கூடாதுனாக்கா பிரம்மம் அப்படின்ற அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஜீவாத்மாய பிரபஞ்சத்தையும் சேர்த்து அதை மறைத்து விடுவதில்லை, அழித்து விடுவதில்லை. அதனுடைய ஐடென்டிட்டி போறதில்லை. தன்னுடைய ஒரு பாகமாக தேகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய தேகமாகவே பிரபஞ்சத்தையும் உயிரோட வச்சிருக்கார். அதான் விசிஷ்டாத்வைதம். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். பெருமாள் சேவிச்சு அதான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல தான் ஒரு இன்னொன்று சொல்லுமா கவனிச்சுக்கணும். நீங்க சொன்ன நினைக்கிறேன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவான் அத்வைதிகள். நாங்கள் எல்லா பெருமாளும் சேவிக்கிறோம். உங்கள் பெருமாள்லாம் எங்களுக்கு நாராயணன்னா பிடிக்கும், விஷ்ணு பிடிக்கும். நாங்கள் அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுறோம், கலிகோபுரம் சேவிக்கிறோம். நீங்கள் சிவனை சேவிக்கிறது இல்லையே அப்படின்றோம். நான் வந்து அது ரொம்ப சுலபமான பாயிண்ட். நான் நீங்கள் சேவிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? உங்கள் ஆச்சாரியன் இருக்காரு, அவங்க ஆச்சாரியன் இருக்காருன்னா பா விஷ்ணு பிரம்ம இல்லைப்பா, எல்லாம் யாரும் பிரம்மன் இல்லை, எல்லாம் நம்மெல்லாம் பிரம்மத்தில் போய் சேர்ந்துடுறோம். விஷ்ணு சிவன் வெறும் நேம்ஸ், இதெல்லாம் மாயை. ஆனால் நமக்கு சௌரியத்துக்கு அதை பிளாக்கை யூஸ் பண்ணி மேலே போய் பிரம்மத்தோட சேர்ற மொழியா இதெல்லாம் சாதாரண தேவதைகள் அவளுக்கு. ஆகவே எல்லாம் நமக்கு கிடையாது. இவன் தான் திருமால் தான், சங்கு சக்கரதாரி தான் நமக்கு தெய்வம் ஆச்சா. அதனால் சங்கு சக்கரதாரிய நாம் ஒன்று செய்ய காரணம் என்னன்னா அவனுடைய திருமேனி என்பது இந்த பிரபஞ்சம் பிளஸ் ஜீவாத்மாக்கள் திருமேனி. ஆகவே அவ்வளவையும் படைத்து அவ்வளவையும் காத்து அவ்வளவையும் தன் மடியை பேசிட்டு மறுபடியும் படைத்து அப்படி செய்து கொண்டே இருந்ததுனால எம்பெருமானை நாம் சேவிக்கிறோம், திருமேனி சேவிக்கிறோம்.
தத்துவம் இல்லை, எல்லாத்திலும் முக்கியமான தத்துவம் தெரிஞ்சுக்கோ. அப்பா சொன்னது தவிர இந்த உயிர் ஜீவாத்மான்னு சொல்றோம், அதுக்கு தேகம் இருக்கு. இந்த உயிர் இந்த உடலுக்கு, அதாவது ஜீவாத்மா சரீரத்துக்கு தாரகன், ஞாமகன், சேஷி. அதாவது தாரகன்னாக்கா இந்த உயிர் இந்த உடலை தாங்குறது. உயிர் போச்சுன்னா என்ன? அடிக்கடி சொல்லுவார்ல உண்மையாட்டில் கேட்டது, உயிர் நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கலாம், அந்த வேர்ல்டு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கலாம், நான் பெரிய டாக்டரேட் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி தான். உயிர் போச்சுன்னா கிடக்குது, எடுக்கலையா கேட்போம் இல்லையா? அவ்வளோதான் டிஃபரன்ஸ், அவ்வளோ நேரம் டிஃபரன்ஸ் தான். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அந்த உடலை தாங்கிக்கிறது இப்ப என்ன? உயிர் தான் தாரகன் பேரு. உடலை தாங்குவது தாரகன், உயிர். இந்த உயிர் வந்து உடலுக்கு ஞாமகன். ஞாமகன்னா ஏவுகின்றவன். இது செய், அதை செய், அதை செய்யு. இந்த உடலை ஏவுறது இந்த ஆத்மாதான். மூணாவது சேஷி. இந்த உடலுக்கு தலைவனாக இருக்கிறது உயிர் தான். சேஷின்னா தன் விருப்பப்படி விநியோகம் செய்வார். அந்த ஆத்மா தான் இஷ்டப்படி இந்த தேகத்தை என்னால ஆட்ட முடியும், அந்த சக்தி கொடுத்துருக்கா பகவான் இந்த உடம்பை. அதேதான் நான் வச்சுக்கோ, அதேதான் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஜீவாத்மா வந்து பரமாத்மா, ஜீவாத்மா வந்து உடல், பரமாத்மா தான் ஆத்மா. அந்த ஆத்மா வந்து பரமாத்மா ஜீவாத்மா பார்த்து தாரகன். ஜீவாத்மாக்கெல்லாம் தாரகன் யாரு? தாங்கிறது பரமாத்மா. நமக்கு தாங்கிறது உயிர். நான் உயிரை தாங்கிறது பரமாத்மா. எல்லாத்துக்கும் மூணு அப்படியே அப்படியே ஆகும். உயிரை தாங்கும் தாரகன், ஞாமகன். இதான் ஞாபகம்னா அவர் ஏவுகன். இங்க போ அங்க போ, நீ இயக்கிறது யாரு? பரமாத்மா. ஸோ ஞாபகன். அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு தலைவனாக இருக்கிறது சேஷி. சேஷியா இருக்கிறது பரமாத்மா. ஆகவே எப்படி இந்த உயிருக்கு இந்த உடல் உறவு இருக்கோ, அதே உறவு இந்த உயிர் பகவான் உடல் அனுப்புறேன், பகவான் ஆத்மாவில அந்த ஆத்மா சொல்றபடிதான் அந்த உயிர் கேட்கறது. அதாவது நம்ம உயிர் கேட்கறது, நம்முடைய உயிர் உடல், அவருடைய உடல் கேட்கறது. ஆகவே தாரக ஞாமக சேஷித்தியம் இந்த மூணுமே உடலுக்கு உயிரோட சம்பந்தம். இந்த உயிருக்கும் பகவானுக்கு கொடுத்துது. இந்த உயிருக்கு சுதந்திரமாக இயங்கும் சக்தி கிடையாது ஆத்மாக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க. அதுதான் முதலே சொன்னேன். விபரீத ஞானத்துல மூணு அஞ்ஞானம் சொன்னா பாருங்க. விபரீத ஞானி தான் இஷ்டம் தான் அப்படி சொல்றது. உன் இஷ்டம் இல்லை, உன் இஷ்டம் எதுவுமே கிடையாது. இந்த உயிர் முழுக்க முழுக்க எம்பெருமான சொந்தம். அவர் ஏவுகிறார், நம்ம செய்கிறோம். அவர் இட்ட வழக்கா நம்ம இருக்கோம். அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். என்னன்னா அவர் இட்ட வழக்கா நம்ம இருந்து எல்லாம் பகவானே அப்படின்னு வச்சுக்கணும். எனக்கு எப்படி இது தூக்கிப்பட அப்படிங்கிறதோ அது மாதிரி பகவான் வந்து என் உயிரை எப்படி வைக்கலாம் அப்படி நம்ம போயிட்டே வேண்டியதான். இந்த அசித்தை நான் இந்த சித்தாக எப்படி நான் கமாண்ட் தூக்கி போற இடத்துல இருக்குதோ அது மாதிரி இந்த சித்தை தூக்கி போற இடத்துல நம்ம இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பை ஒழிய நான் எனக்கு தெரியாதா எல்லாம் முடியாதா நினைக்கிறோமே. அந்த ஒரு வினாடி பின்னால் வரப்படுது. அடுத்த 10 பாஷத்துல இந்த 10 பாஷத்துல வர உபதேசத்துல வருவது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் திஸ் அசித்து சேம் திங். நம்மளாம் அசித்து அவருக்கு, அவர் இட்டு வழக்கா நம்ம இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு இந்த பிலாசபி வேணும். அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, பரத்வாஜன்றவர் தவம் பண்ணிச்ச இந்த வேதங்கள்லாம் 4 வேதம் கிடையாது. ஆக்சுவலா நிறைய வேத ஸ்லோகங்கள் இருந்துதான், ஆயிரக்கணக்கான வேத ஸ்லோகங்கள் இருக்குது. அவ்வளவு என்னுடைய ஒரு ஜென்மத்தை சொல்ல முடியாது, எனக்கு 300 வருஷம் உயிர் கொடு அப்படின்னு தவம் பண்ணார். இந்திரன் வந்து அவருக்கு 300 years லைஃப் கொடுத்தார். 300 வருஷம் தவம் பண்ணி 300 வருஷம் தவம் பண்ணி 300 வருஷத்துக்கு வர வாங்கிட்டு 300 வருஷம் வேலை ஓதிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் முடியல, சொல்லி முடிக்கல. இன்னொரு 100 வருஷம் கொடுக்கிறார் இந்திரனை பார்த்து. இந்திரன் வரான், நான் தர முடியாதுட்டோம். ஏன் இதோ பாருங்க காமிக்கிறோம். 3 மலை இருக்கு.
என்ன ஒரு பிடி அரை ஒரு 3 மலையிலேருந்து பிடி எடுக்கணும். எடுத்தா மண் கையில் மண் எடுத்திருக்கேன் இப்படிதானே சொல்லிருக்கேன். சொல்ல வேண்டியது அந்த 3 மலை ஒரு இருக்கு. உனக்கு இன்னும் 100 வருஷமும் முடிக்க முடியாதுனால எத்தனை வருஷம் முடிக்க முடியாது. ஆனால் அவனுக்கு 3 வருஷம் போறோம். அதான் வேதங்கள். அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வேதங்கள் எல்லாத்தையும் அது இந்த சோர்ஸ் ஆகிய அந்த வேதங்கள் எல்லாத்தையும் அதுதான் ஆழ்வார் நமக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே. சோர்ஸ் ஆகிய அந்த வேதங்களை பரத்வாஜராலையோ வசிஷ்டாலையோ மற்ற வியாசாலையோ யாராலையும் அளந்து பார்க்க முடியாத வேதங்களை சுலபமா நம்முடைய ஆழ்வார் 4 கிரந்தத்தில் அடக்கிட்டார். முக்கியமா திருவாய்மொழியில் அடக்கிட்டது. ஆகவேதான் நமக்கு எவ்வளவு சுருக்கமா படிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு கிரகிச்சது கஷ்டமா இருக்கும். 1. 2வது வேதங்கள்ல கமாண்ட்மெண்ட் மாதிரி சொல்லிட்டான் போயாரு. அது வியாக்கியானம் யாரும் ஜாஸ்தி எழுதல. ஆனா வியாக்கியான சக்கரவர்த்திகளா இல்லாம இருக்கும். அது கொஞ்சம் அர்த்தங்கள் எழுதி அதனால நம்ம புரியுது. இது நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பாசங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாடி அண்ட் லைஃப் உயிர் அண்ட் பகவான் இதான் சித்த சித்தி ஈஸ்வரன் சொல்றோம். தத்துவத்திரயம் சொல்றோம். தத்துவத்திரயம் வரும். இந்த தத்துவத்திரயத்தை சொல்லுவது தான் இந்த 7வது மாசத்துல இஷ்டாத்வைத கொள்கையை அப்படியே கொண்டு வரீங்க. ஆகவே இந்த இஷ்டாத்வைத கொள்கையை 7ஆம் மாசத்தை நீங்கள் மனப்பாடம் பண்றது மாத்திரம் பாசத்தை மனப்பாடம் பண்றது மாத்திரம் போறாது. இந்த அர்த்தத்தை எப்படியாவது நீங்க கிரகிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் பண்ணா அடுத்த சொல்லுங்க. இந்த பாசத்தை நம்ம இன்னொரு தோணுது. ஏன்னா இது அவ்வளவு இதை எத்தனை அடிச்சாலும் இதுல இடவிசும்பு எரி வழி நீர் நிலம் இவைமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவைதரும் உடல்மிசை உயிரென கறந்து எங்கும் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனை. பாசத்தை எவ்வளவு முடியுமோ அவர் சொன்னேன். ஆனா இது ஒரே ஒரு இது இந்த ஒரு நோட்ஸ் மாத்திரம் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னால் இதை இவ்வளவு அழகா சொல்ல முடியல. அதுக்காக தான் இத்திருப்பாசனத்திற்கு 2 அவதாரகை அருளி செய்கிறார். 1 மேல் சாமநாதி நினைத்தால் அருளி செய்தார். அதனால் கிடைத்த சரீர ஆத்மபாவத்தை இங்கு விளக்குகிறார் என்பது. மேல் என்றது நாம் அவன் நின்றனர் என்ற பாசங்களை. 2வது அவதாரிகை மேல் சாமானாதிகரணத்தாலும் வையாதிகரணத்தாலும் அருளி செய்தார். அவ்வாறு அருளி செய்ததற்கு காரணம் சரீர ஆத்மபாவம் என்று அதனை இங்கு அருளி செய்கிறார் என்பது. மேல் என்றது நாம் அவன் நின்றனர் என்ற பாசங்களையும் இழந்தது அவரவர்களையும் ஆம். சாமானாதிகரணத்தை வைத்துக் கொண்டு வையதிகரணத்தை வைத்துக் கொண்டு இதை விளக்குகிறார். சமானம் என்றால் 1, அதிகரணம் என்றால் இடம். வேதங்களில் அபேசுதி பேசுதி 2ஐயும் சேர்த்து காட்டும் கடகசுதி என்னும் 3 வகை வாக்கியங்கள் இருத்தலை ஈண்டு அறிதல் தகும். அபேசுதியின் பொருள் நாம் அவன் நின்றனர் என்ற பாசனங்கள். பேசுதியின் பொருள் இழந்தது அவரவர் என்ற கடகசுதியின் பொருள் ஜல விசிம்பெரி என்றும் இத்திருப்பாசனம். அதனால மேல் 2 பாசங்களை நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஃபைனல் டிசிஷன் கம்ஸ் இன் 7th பாசனம் ஜல விசிம்பெரியில. ஆகவே 7வது பாசனத்துல இந்த உடல் மிசை உயிரின கறந்தங்கும் பறந்துடன் என்று முக்கியமா அந்த சொல்ல எடுத்துட்டு கூறிய இந்த விளக்கங்களை வைத்துக்கொண்டு நேரம் இருப்பவர்கள் இந்த உரையெல்லாம் படித்து இன்னும் நல்லா விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். நமக்கு இப்போ நேரம் முடிந்து விட்டது. ஆழ்வார் எம்பெருமான் ஜெயத்திரி வெளியே சொல்லணும். நாளைக்கு 4 பாசம் 8, 9, 10, 11